19ஆம் கேள்வி. திணைக்களம் ஒன்றில் நட்டம் ஏற்படும் பொழுது நிதி பிரமாண 110க்கு அமைய நட்டங்களுக்கான பதிவு புத்தகத்தில் பதிய வேண்டிய விடயங்கள் நான் தருவேன். ஒரு திணைக்களத்திலே நட்டம் ஒன்று ஏற்பட்டால் நிதி பிரமாணம் 101 தொடக்கம் 113 வரைக்கும் நட்டம் சம்பந்தமாக கதைக்கும். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவருடைய கவனக்குறைவு, அசட்டைத்தனம், களவு செய்ய வேண்டும், மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம், இவற்றால அரசாங்கத்துக்குரிய சொத்தொன்று இழக்கப்படுமாக இருந்தால் அது நட்டமாக கருதுவோம். அப்படியான நட்டங்களை பற்றி நிதி பிரமாணம் 102 நட்டங்களாக கருதக்கூடியவைகளாக 6 அம்சங்களையும், நட்டங்களாக கருதப்பட தேவையற்ற விடயங்களாக 4 விடயங்களையும் பற்றி சொல்லும். அரசாங்கத்தினுடைய பணம், பண்டம், முத்திரை, பயிர், உயிர், தாவரம் போன்றவை இழந்தால் அரசாங்கத்துக்கு நட்டம். அரசாங்கத்துக்கு சொந்தமல்லாத அரசாங்கத்தினுடைய கட்டுக்காப்பில் உள்ள பணம், முத்திரை, பண்டம், பயிர், உயிர் போன்றவை இழந்தாலும் அரசாங்கத்துக்கு நட்டம். அரசாங்கத்தின் உடைமைகளுக்கு ஏற்படுகின்ற சேதங்கள் அரசாங்கத்துக்கு நட்டம். பிழையான தரப்பினருக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவு அரசாங்கத்துக்கு ஏற்பட நட்டம் என்று நாளை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும், எழுத போறதில்லை. அப்படியான நட்டமாக கருதாத விடயங்களாக அரசாங்கத்தினுடைய நிலையான சொத்துகளுக்கு ஏற்படுகின்ற தேய்மானங்களும், முற்பண கணக்கு முயற்சியினுடைய ஆண்டிறுதி நட்டங்களும், அதுபோல நிலுவையாக இருக்கக்கூடிய அரசுரைகள் சேகரிக்க முடியாமல் போவதால் ஏற்படுகின்ற இழப்புகளும், இயற்கை அனர்த்தங்களால் பாதைகள், மதகுகள், பாலங்கள், புகையிரத பாதைகள் போன்றவற்றுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளையும் அரசாங்கம் நட்டம் என கருதி கணக்கு வைக்காது என்கின்ற விடயத்தை பற்றி நிதி பிரமாணம் 102 சொல்ல, 103ஆம் நிதி பிரமாணம் நட்டம் ஒன்று ஏற்பட்டால் போலீசாருக்கு அறிவிக்கணும், திணைக்கள தலைவருக்கு அறிவிக்கணும், ஏடுகளை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், யாரு பொறுப்புதாரி என தீர்மானிக்கணும், அவரிடம் அறவிட வேண்டிய தொகையை தீர்மானிக்க வேண்டும், ஒழுக்காற்று விசாரணை எடுக்க வேண்டும் என்கின்ற 13 விடயங்களை பற்றி நிதி பிரமாணம் 103 சொல்ல, அப்படியான ஒழுக்காற்று விசாரணைகளாக ஆரம்ப விசாரணை 7 நாட்களுக்கு உள்ளாகவும், இறுதி விசாரணை 3 மாதங்களுக்குள்ளாகவும் நடைமுறைப்படுத்தி முடிக்க வேண்டும் என்பதை பற்றி 104 சொல்ல, அப்படியான ஒரு நட்டம் ஒன்று ஏற்பட்ட பிறகு நட்டத்தோடு தொடர்புடையவரிடமிருந்து அறவிடக்கூடிய உச்சபட்ச தொகையாக எவ்வளவு தொகையை தீர்மானிக்கலாம் என்பதை பற்றி நிதி பிரமாணம் 105 முதலாவது பிரிவு, காசாக இருந்தால் அந்த காசினையும், காசு ஓலையாக இருந்தாலும், காசாக இருந்தாலும், காசு கட்டளையாக இருந்தாலும் அதனுடைய உண்மையான பெறுமதியையும், முத்திரைகள் அது போன்றவைகளாக இருந்தால் அவற்றுடைய தோற்ற பெறுமதியையும், பயிராக இருந்தால், உயிராக இருந்தால் அது அழிவடைந்த போதிருந்த பெறுமதியையும், அதுபோல அடியுதல் சேர் புத்தகங்களாக இருந்தால் அந்த அடியுதல் சேர் புத்தகத்தை பயன்படுத்திய பெறுமதியையும், பண்டகசாலை பொருட்களாக இருந்தால் பண்டகசாலை பொருட்களை மீள கொண்டு வருவதற்கான செலவுகளையும், சக 25% திணைக்களத்தினுடைய தண்ட பணத்தையும் அறவிட வேண்டிய உச்சத்தொகையாக அறவிட வேண்டும் என்கின்ற விடயத்தை பற்றி சொல்லும். இப்ப இங்க என்னென்று சொன்னா, இதனுடைய தொடர்ச்சியாக நாங்க அடுத்த மொழியுள்ளையும் வரை நட்டங்களை கையாளக்கூடிய அதிகாரிகள் 108ஆம் FR சொல்லும், அதை பற்றி அடுத்த மொழியுள்ள இருக்கத்தால் அதை பற்றி பிறகு பார்க்கலாம். 109வது நட்டம் ஒன்று ஏற்பட்ட பிறகு அதை வசூலிக்க முடியாமல் போனால் பதிவளித்தல் கட்டளை என்கின்ற ஒரு கட்டளைய பொது 285 என்கின்ற படிவத்தின் ஊடாக நாங்க பிரயோகிப்போம். அதுக்கு அடுத்த கட்டம் இந்த நட்டங்களை பதிவு செய்வதற்கான பதிவேடு என்ற எல்லா திணைக்களங்களும் வச்சிட்டு போனோம். நட்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, ஏற்படாவிட்டாலும் சரி, நட்டங்களை பதிவு செய்வதற்கான பதிவேடு ஒன்று ஒவ்வொரு திணைக்களத்திலும் இருக்க வேண்டும். அந்த பதிவேட்டில என்ன பதிய வேண்டும் என்பதை பற்றி நிதி பிரமாணம் 110 விபரமாக சொல்லுகின்ற பொழுது 11 அம்சங்கள் அந்த நட்டங்களுக்கான பதிவேட்டில பதியப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லும். அந்த 11 அம்சங்களுக்குள்ள 4 விடயங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். என்ன நட்டங்களை பதிவு செய்கின்ற ஒரு பதிவேட்டில என்ன பதியணும்?
முதலாவது நான் பதியோனும் அந்த நட்டமடைந்த பொருளுக்கு உண்மையான விலை என்ன என்பது சொல்லும். அதுக்கு பேர் நட்டத்தின் மூல விலை. இதை நாம சொல்லுவோம், அதுல பதிய வேணும். இரண்டாவது, அது நட்டமடைந்த போது அதுக்கு என்ன விலை. உதாரணத்துக்கு நாம ஒரு ரிவால்விங் சேர 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இப்ப நட்டமடையக்குள்ள ஒரு 6,000 ரூபாய் பெறுமதி என்றா மூல விலை என்ற இடத்துல 10,000-உம் இப்ப அதனுடைய பெறுமதி 6,000 என்றது நம்ம எழுதலாம். முதலாவது நட்டங்களுக்கான பதிவேட்டு எழுதக்கூடிய முதலாவது அம்சம் நட்டத்தின் மூல விலை. 2, நட்டமடைந்த போதிருந்த பெறுமதி. 3வது, அதை மீள கொண்டு வருவதற்காக, அதை மீள திருத்துவதற்காக ஏற்படக்கூடிய செலவே எவ்வளவு அப்படி என்பது நாங்க உதாரணத்துக்கு ஒரு ரிவால்விங் சேர் நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அதனுடைய மூல விலை 10,000, நட்டமடையக்குள்ள அதுக்கு 6,000. ஆனா நட்டம் வந்து ஒரு கையுடைஞ்சு போயிடுது. அப்ப அது திருத்துறதுக்கு ஒரு 2,000 என்றால் இது மீள வைத்திருக்கிறேன் என்று சொல்ல போவோம். அப்ப நட்டம் ஒன்று தொடர்பாக நாங்க நட்டத்துக்கான பதிவு புத்தகத்தில் எழுத வேண்டிய அம்சம் 1, நட்டத்தின் மூலவிலை. மூலவிலைன்னா ஒரிஜினல் காஸ்ட். 2, நட்டமடைந்த போதிருந்த பெறுமதி. 3, அதை திருத்துவதற்கு அல்லது மீள வைப்பதற்கான கிரயம். 4, அந்த நட்டத்தை உண்டு பண்ணியவரிடம் அறவிட வேண்டிய தொகை. 11 விடயங்களில் கண்டு சொன்னேன். 11ஐயும் கதைத்து நேரத்தை வீணாக்க விரும்பல. இந்த 4 விடயங்களையும் நாங்கள் எழுதி கொள்ள போறோம். அதுதான் நட்டங்களுக்கான பதிவேட்டில் பதிய வேண்டிய அம்சங்களாக நிதி பிரமாணம் 110 நமக்கு சொல்லும். அப்ப நாங்க குறித்துக் கொள்ள போற விடயம் நட்டங்களுக்கான பதிவேடு. நட்டங்களுக்கான பதிவேடு FR 110 சொல்ல வார செய்தி. இதுக்கென்று பொது படிவம் எதுவும் இல்லை, நாங்க தான் உருவாக்கி கொள்ளுவோம். முதலாவது இருப்பது நட்டத்தின் மூல விலை. நட்டத்தின் மூல விலை இதை நாம சொல்லுவோம். இரண்டாவது நட்டமடைந்த போதான விலை. நட்டமடைந்த போதான விலை. மூன்றாவது திருத்துவதற்கு அல்லது மீள வைப்பதற்கான பெறுமதி. நான்காவது அறவிடுவதற்கு தீர்மானித்த உச்ச பெறுமதி. அறவிடுவதற்கு தீர்மானித்த உச்ச பெறுமதி. இவை 19ஆம் கேள்விக்கான விடை. அதில் உள்ள இறுதி கேள்வி, பதில் காசோலை ஒன்று வழங்கும் போது எடுக்க வேண்டிய விடயங்கள் நிதி பிரமாணம் 392 படி 4 குறிப்பிடுக. ஒரு காசோலை ஒன்று தொலை ஓகே சார். இப்ப அரச வாகனத்தை ஓட்டிருக்கும் போது சார் ஆக்சிடென்ட் ஆகுது சார். இப்ப இதுக்குரிய நட்டம் என்ன மாதிரி கணிப்பிடப்படும்? ஓகே, முதலாவது அந்த நட்டத்துல இங்க வரப்போது திருத்துவதற்கான அல்லது மீள வைப்பதற்கான பெறுமதி வரும். அவருக்கு திருத்துவதற்கு மீள வைப்பதற்கான பெறுமதி வரும். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், ஒரு டிரைவர் ஓடிட்டு போறார், ஹெட்லைட் வந்து மாட்டில முட்டுப்பட்டு உடைஞ்சு போயிட்டு வச்சுக்கோ. அந்த ஹெட்லைட்டுக்கு ஒரு பெறுமதி இருக்குமா இல்லையா? 1,00,000 ரூபாய். அதான் நட்டத்தின் மூல விலை. அந்த 1,00,000 ரூபாய்ன்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வாங்கி வச்சிருந்தா இப்போ 65,000 ரூபாய். அப்படித்தான் இப்ப அதுல பெறுமதி இருக்குமெண்டா நட்டமடைந்த போதான விலை 65,000. நாம இப்ப அதை வாங்குறதுக்கு 1,50,000 அல்லது திருத்துறதுக்கு 35,000 போகும்னா அது திருத்துவதற்கான மீள வைப்பதற்கான. சப்போஸ் திருத்தின செலவு இந்த டிரைவருடைய விபத்தினை தடுக்க முற்படாமை என்கின்ற குற்றத்தின் நிமித்தம் ஏற்பட்டதாக இருந்து அவரிடமிருந்து அறவிடுவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம். அது எவ்வளவு? அதாவது 25,000 ரூபாய் அறவிட போறோம் என்று சொன்ன மிச்சம் காப்புறுதி கம்பெனி நமக்கு தருது. எனவே காப்புறுதி கம்பெனி தராம விட்டதோ 25,000 ரூபாய் இருந்தா அதை அவரிடமிருந்து அறவிடுவதற்கு தீர்மானித்த உச்ச பெறுமதியாக நாங்கள் எடுத்துக்கோம். இப்படி அந்த தொகைகளை
நாங்க அதுக்கென்று ஒரு படிவம் இருக்குது. பொது 284 என்கின்ற படிவம், ஜெனரல் 284. அதை விசாரணை அறிக்கைகள் செய்கின்ற போது அந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் எல்லாம் நாங்க அந்த நட்டங்களுக்கான பதிவேட்டில இருந்து எடுத்து பதிவு செய்து கொள்வோம். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே.